அன்பு நண்பர்களே, அருமை உடன்பிறப்புகளே, மீன லக்னக்காரர்களே, மீன லக்னத்தின் அதிபதி குருவாகிறார். 330 பாகையிலிருந்து 360 பாகையில் மீனம் மிகச் சிறப்பான இடத்தை பிடிக்கிறது. இவர்கள் எந்த பிரச்சனையிலும் தங்கள் வலுக்கட்டாயமாக நுழைந்து கொள்ளாமல், நுழையும் நிலை வந்தாலும் மீன் போல நழுவி வெளியே வந்துவிடும் குணம் உள்ளவர்கள். பயணம் 12 குருவை பற்றி சொல்லியிருக்கிறேன். குருவின் தரைப்பரப்பு அமோனியா, ஹீலியம், மீத்தேன் போன்ற வாயுக்கலவையில் போர்த்தப்பட்டு ஓரிடத்தில் நிரந்தரமாக இல்லாமல் பயணம் செய்து கொண்டே இருக்கிறது. குருவின் மேற்பரப்பில் பிரகாசமான சிவப்பு பகுதி நீண்ட தீவு போல காணப்படுகிறது. இது 48,000 கிலோமீட்டர் நீளமும் 12,800 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது ஆகும். குரு என்ற கிரகத்தின் விட்டம் எவ்வளவு தெரியுமா அன்பானவர்களே? இந்த வட்டத்தை குரு என வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வட்டத்திற்குள் 1300 பூமியை உள்ளே வைக்க முடியும். குருவினுடைய விட்டத்திற்குள் 1300 பூமியை வைக்க முடியும். அதாவது பூமியை விட குரு 1300 மடங்கு பெரியது. குரு தன்னைத்தானே சுற்றி கொள்ள பூமி நேரப்படி 9 மணி 50 நிமிடம் எடுத்துக்கொள்கிறது. சூரியனை ஒரு முறை சுற்றி வர 11 வருடம் 10 மாதம் 9 நாட்கள் ஆகிறது. பூமியில் உள்ள துணைக்கோள் சந்திரனை போல குருவிற்கு 17 துணைக்கோள்கள் உண்டு. இன்னும் நிறைய உண்டு. ஆனாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். மிக பிரம்மாண்டமான குரு கிரகம் தனது காந்த விசையை நம்மீது அதிகமாகவே செலுத்துகிறது. பூமியை விட 20 மடங்கு புவியீர்ப்பு விசை உள்ளது எனில் அதன் ஈர்ப்பு காந்த விசை உங்களுக்கு புரியும். அதன் சக்தி நம் உடலுக்கு அதிகமாக இருக்குமாயின் உடலின் செயல்பாடு மிக சிறப்பாக இருக்கும் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியது இல்லை. மீன லக்னக்காரர்களுக்கு சூரியன், செவ்வாய், ராகு, கேது நட்பு, சந்திரன், சனி சமம், புதன் நீசம், குரு ஆட்சி, சுக்கிரன் உச்சம். இவர்களுக்கான மரங்கள் தேமா மரம், குங்கிலியம், சுந்தர வேம்பு, கள்ளி மந்தாரை, வேம்பு, சேராங்கொட்டை, செம்மரக்கன்று, கல்மகரம், பனைமரம், செஞ்சந்தனம், மஞ்சபாலாமரம், கடுக்காய், மல்லிகன்று. ஏதாவது ஒன்றை மீனலக்னத்திற்கு கோச்சாரப்படி சுபகிரகங்கள் வானில் வரும் நாளில் நட்டு நீர் ஊற்றி வளர்த்து வாருங்கள். குருவின் ஆகர்ஷண சக்தி அற்புதமாக கிடைக்கும். விழாடன் என்று குருவாரை, திருத்தியை என்று குருவாரை, துவாதசி என்று குருவாரையில் நட்டு வளர்க்க ஆரம்பிக்கலாம். தனம், வாக்கு, குடும்பம், செல்வம், புகழ், அந்தஸ்து, பிதிர்வகை சொத்து, உத்திரபாக்கியம், பூர்வ புண்ணியம் சிறப்பாக அடையும். அன்பர்களே, நாம் குருவுக்கு மிக சிறப்பாக பார்த்து விட்டோம். 12 லக்னக்காரர்களுக்கும் மரங்களும் அதை நட்டு வளர்ப்பதால் உண்டாகும் பலன்களும் சொல்லிவிட்டேன். யார் யாருக்கு இறைவன் வாய்ப்பையும் நல்லெண்ணத்தையும் தந்து உதவுகிறானோ அவரே இதில் ஈடுபட முடியும். இதில் நாம் மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் நன்றாக ஒவ்வொரு பரிகாரமாக மரங்களை நடுவது மட்டுமல்ல, அந்த மரங்களை நட்டவர்கள் என்ன கோயில்கள் இருக்கின்றன, அந்த பரிகார ஸ்தலங்கள் எங்கு செல்வது என்றெல்லாம் சில பேர் கேட்டிருக்கிறார்கள். அதையும் உங்களுக்கு நான் சொல்லிவிடுகிறேன். அதை மிக வேகமாகவும் சொல்லுகிறேன். நிறுத்தி நிதானமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது கிரகங்களின் சக்தி அதிக அளவிலே உறையும் ஸ்தலங்கள். ஒவ்வொரு கிரகங்களுடைய சக்தி அதிக அளவிலே எங்கு இருக்கிறது, எந்தெந்த பரிகார ஸ்தலங்களிலே இருக்கின்றன, அந்தந்த பரிகார ஸ்தலங்களுக்கு நாம் சென்று என்ன செய்ய வேண்டும், அந்த பரிகார ஸ்தலங்களிலே நாம் சென்று வணங்கினால் அது எந்தெந்த லக்னக்காரர்களுக்கு பயன்படும் என்பதையெல்லாம் அடுத்த பதிவிலே உங்களுக்கு சொல்லி இந்த செய்தியினை பயணத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். அன்பானவர்களே, தொடர்ந்து கேட்டதற்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள். இதை உங்களால் எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு அடுத்த பதிவிலே பரிகார கோயில்களை, இடங்களை உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய இருக்கிறேன் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.